ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. சரிங்களா? இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் எக்ஸாம் நடக்காமல் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பரை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட 50 மார்க் அப்படின்றத ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9 ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு முல்லாண்டு தேர்வு வந்துட்டு எழுத போகிறீங்க. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே அங்கே ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வாங்க கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 1 மார்க்கு. சரிங்களா? இது 7 1 மார்க் வந்துட்டு நல்லா தரவாக வந்துட்டு த்ரோ பண்ணிக்கிங்க. ஸோ எந்தெந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துக்கிங்க. படிக்காத இந்த ஃபுல்லாக படிச்சுக்கிங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த இதிலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க் வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து 2 மார்க்கு, மொத்தம் ஒரு 5 2 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 14வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். சரிங்களா? 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சீனா பெருஞ்சுவர் பற்றி குறிப்பு எழுதுக. விஜயநகர அரசை உருவாக்கியது யார்? அவ்வரசர் ஆண்ட வம்சாவளிகளின் பெயர்களை குறிப்பிடுக. நகரமயமாதலுக்கு உதவிய காரணிகள் யாவை? சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரையறை. அரசமைப்பின் வகைகளை பட்டியலிடுக. அந்நிய செலவாணி என்றால் என்ன? திருச்சபை விளக்கம் என்பது பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் ஒரு 5 2 மார்க்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எழுதலாம். சரிங்களா? அடுத்து 5x5 பார்த்திங்க அப்படின்னா கோடிட்ட இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றில் 5 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 21 கட்டாய வினா. சரிங்களா? என்னது அப்படின்னா வரைபடம். சரிங்களா? இந்த வரைபடத்தை வந்து எழுதி ஆகணும். ஸோ நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்துட்டு படிச்சு போகிறது மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் காரணிகள் யாவை? எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கேட்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கேட்பாங்க. அதிபர் மக்களாட்சி முறையும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறைக்கும் உள்ள வேறுபட்டினை எழுதுக. எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு வரும். அதேமாதிரி ஃபஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா கிபி 1526 முதல் 1707 வரையிலான அரசியல் மாற்றங்களை விவாதி. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்துடும். சரிங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே 5 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 4 மார்க் கொஸ்டின். இந்த 4 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 1 மேப்பு, அடுத்து இன்னொரு கொஸ்டின். அதில் சிலுவை பொருட்களின் தாக்கம் பற்றி எழுதுக. அடுத்து சோழர் கலை கட்டடக்கலை பற்றி எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமேவும் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிங்கப்பா உங்களுக்கு அடுத்து வர எக்ஸாமில் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி.